வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற விருந்தினர் சார்பா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி சார். இன்னொரு கப்பு செய்ய கைத்துக்கீங்க. மங்களமூர்த்தி மங்களேஸ்வரி பாத்தீங்களா, பேருக்கு ஏற்ற மாதிரி அம்மா மங்களமா வந்திருக்காங்க. அதுக்காகவே நல்ல கைத்து வேலையை இதே தூத்துக்குடி மண்ணில் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓராண்டு ஈராண்டு 15 ஆண்டுகள். என்னுடைய முதல் கலை பயணம் எங்க தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒருவேளை சிரிப்பா கூட இருக்கலாம். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில, அதனால கைதியா போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. ஒரு கலைஞனாய் போயிட்டு அங்க இருக்கிற இல்லத்துவாசிகளை மகிழ்விக்கக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் டைமா நான் பண்ணேன். இதே மாதிரி ஒரு 15 ஆண்டுகளா நிறைய கார்பரேட் கம்பெனில ஷோ பண்ணிட்டு இருக்கேன், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். இந்த தூத்துக்குடியில இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டில ஃபர்ஸ்ட் டைமா நான் ஷோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்தை கொடுத்த எல்லா உள்ள இறைவனுக்கும், இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய செல்ல குழந்தைக்கும், அவங்களுடைய வீட்டாருக்கும், அப்புறம் என்னை ரெஃபர் பண்ண சீலன் சூர்ஜி ஆர்கெஸ்ட்ரா டீம் சேர்ந்த சீலன் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். இந்த அரங்கத்தை செமையா சூப்பரா வடிவமைச்சு கொடுத்த பாலு டெக்கரேட்டிவ் டீமுக்கும் ஒரு பெரிய நன்றிகள். சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டு கரண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலமாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற VP சரவணன் ஆடியோ அவர்களுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் பெரிய நன்றிகள். வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு மனதை குளிர்வித்த வகையில் வயிறுகளுக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மாரன் கேட்டரிங் சர்வீஸ் சார்ந்த அத்தனை சமையல் கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். இந்த விழாவை நீங்கள் தான், உங்களால் தான் இந்த விழா சிறப்பானது, சாத்தியமானது. செல்ல குழந்தைய வாழ்த்த வருகை தந்த விருந்தினர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிடலாம். இன்னும் 2 கிஃப்ட் வச்சிருக்கேன். 2 கிஃப்ட்டுக்காக கேள்வி கேட்க போறேன். டக்குனு நீங்க ஆன்சர் கொடுத்துடலாம். நீங்க என்னுடைய மேடையில நீங்க பாக்குற உங்க மகிழ்விக்கிற சந்தோஷத்துக்கு பின்னாடி எனக்கு வருகின்ற அத்தனை வழிகளையும் தாங்கக்கூடிய என்னுடைய எப்படி சொல்வது பாசத்தினுடைய உறவு, என்னுடைய அன்பான மனைவி, அப்படிப்பட்ட மனைவி இறைவன் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள் சொல்லிடணும். ஏன்னா நான் உங்களை மகிழ்ச்சி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு சரி அதைத்தான் சொல்ல வந்தேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன்ல சும்மா இல்லாம நம்ம வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் யூடியூப்பை பார்த்து சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சு என் ஒய்ஃபு கொண்டது ஒரு அல்வாவை கொடுத்துச்சு. அல்வா தீங்கி போயிருந்துச்சு. அதுக்கு என்னன்னு கேட்டேன். இதுதான் இருட்டுக்கடை அல்வாப்பான்னு நினைச்சு அன்னைக்கு முடிவு பண்ணேன். எங்க போனாலும் இந்த அல்வாவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லைங்க, மனைவி நல்லா சூப்பரா சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க. அதுக்காக ஒரு கைத்தட்டி கொடுத்துடலாம். பெயின்ஃபுல் அது கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வர வேண்டி இருக்கு சார். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு எல்லாம் டக்குனு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆகஸ்ட் 15 1947 இந்தியாவினுடைய சுதந்திர தினம். அது 1947 என்ன கிழமை? அன்னைக்கு லீவ் விட்டாங்க. நீங்க உட்காந்துக்கோங்க. நீங்க அடிக்கிற மாதிரியே பாக்குறீங்க. மணிப்பர்ஸ்ல 100 ரூபாய் நோட் இருந்துச்சுன்னா முன்னாடி வந்த பிரைஸ் இருக்கு. புது 100 ரூபாய் நோட் இல்ல, பழைய 100 ரூபாய் நோட். பழைய 100 ரூபாய் நோட்டு. அந்த ஒரு அம்மா ஹேண்ட் பேக்கை போட்டு டக்கு டக்கு ஜிப்பு இருக்கு. ஐயோ வரமாட்டேங்குது சொல்லி பழைய 100 ரூபாய் நோட். நன்றி மேடம். உங்க பேர் சொல்லுங்க. தங்கம் மேடம். தங்கம் மாதிரி என்னுடைய நிகழ்ச்சியை பாராட்டி ரூபாய் 100 பரிசா கொடுத்துருக்காங்க. அந்த தங்கம் மேடம் அவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு பெரிய நன்றி. இல்ல ஒரு பிரைஸ் தான், ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. ரைட் மேடம். இந்த 100 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். இந்த பரிசு உங்களுக்கு தான். இந்த 100 ரூபாய் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டேன். ரைட்டா? நன்றி மேடம். ரைட். பெரியவங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. கருப்பு வெள்ளை புகைப்படம், பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ பண்ணுங்க, வெள்ளம். Thank you all.